தமிழ்ல 90ஸ்ல டாப் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தவங்களா ஜொலிச்சவங்க தான் மீனா. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் உள்ளிட்ட பலர் கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகளையுமே பெற்றெடுத்திருக்காங்க. மீனா மாதிரி அவங்களோட மகளும் திரைத்துறையில அறிமுகமாகியிருக்காங்க. ஆனா தெரிய படத்துக்கு அப்புறம் அவங்க வேறு எதுலையுமே நடிக்கவே இல்லை. இந்த நிலையில மீனா தன்னோட வீட்டை 100 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான மீனா ஒரு கட்டத்துல ஹீரோயினா மாறி இருக்காங்க. அந்த வகையில ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், சத்யராஜ், அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 90ஸ்ல டாப் ஹீரோலேருந்து வளர்ந்து வர்ற ஹீரோக்கள் வர எல்லாரு கூடயுமே ஜோடி போட்டு நடித்தாங்க. அவங்களோட நடிப்பும் அழகும் திறமையும் அத்தனை பேரையுமே கவர்ந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால சரசரன டாப்புக்கு போயிட்டாங்க. அவங்கள பல வருஷங்கள் ரசிகர்கள் தங்களோட கனவு கண்ணியாக கொண்டாடினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லையும் பிஸியாக தான் இருந்திருக்கிறாங்க. டோலிவுட்லையும் பல முன்னணி ஹீரோக்கள் கூட டூயட் பாடியிருக்காங்க. கிளாமர் ரோலாக இருந்தாலும் ஹோம்லி ரோலாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணக்கூடியவங்க மீனா. அதே மாதிரி அவங்களோட தமிழ் உச்சரிப்பும் அவ்வளவு அழகாக இருக்கும். அதே நேரம் அவங்க ஹீரோயினாக மாறினதுக்கு அப்புறமும் மீனா பேசுறது மழலை தமிழில் இருக்கிறதா சொல்லிட்டு அதையுமே ரசிகர்கள் ரசிக்கத்தான் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மார்க்கெட் சரிஞ்ச சூழலில் கடந்த 2009 வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. மகள் நயனிகா விஜய் ஹீரோவா நடித்த தெரிய படத்தில் அவங்களுக்கு மகளாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எந்த படத்தையும் பார்க்க முடியல. படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி வேறு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. இதுக்கடையில் மீனாவோட கணவர் வித்யாசாகர் கொரோனா காலகட்டத்தில் உடல்நல குறைவால் உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட உயிரிழப்பு மீனாவை நிலைக்குலைய பண்ணியிருந்துச்சு. எப்படியோ அதிலிருந்து மீண்டு இப்போ திரும்பவும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில மீனா பற்றி தகவல் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது மீனா சென்னையில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அதை கட்டி முடிக்க அவங்களுக்கு மொத்தம் 10 கோடி ரூபாய் ஆகிருச்சு. வெறுமனே செங்கல் சிமெண்ட் வச்சு மட்டும் கட்டாம வீட்டுக்குள்ள பழமையான கலைநயங்கள், மரத்தூண்கள், பெரிய முத்தம் இதெல்லாம் வச்சு ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருந்தாங்க. மீனாவோட வீட்டை பார்த்த எல்லாருமே அதை வியக்காம கடந்து போனதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நவீனமயமாகிவிட்ட இந்த காலத்துல பழமையான வேலைப்பாடுகள் கூடிய அத்தனைக்குமே இப்போ மதிப்பு எக்கச்சக்கமா அதிகரிச்சிருக்குது. இப்போ மீனாவோட அந்த வீட்டை வெளிநாட்டை சேர்ந்தவங்க சுமார் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டதா தெரியுது. சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் அதை எதுல முதலீடு செய்யறோம் அப்படிங்கிறதான். மீனா விவரமா வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 100 கோடி ரூபாயை அள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.